கர்த்தருக்கு பிரியமானவன் யார்? நம்ம எல்லாரும் விசுவாச அறிக்கையை சொல்லுவோமா? நான் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுங்க. இந்த வேதாகமும் என்னுடையது, எந்த வேதாகமும் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள்தான் நான். எந்த வேதாகமும் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு. எந்த வேதாகமும் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே என்னால் செய்ய முடியும். இன்றைக்கு என்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திறந்து இருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அவர் வரும் நாளில் என்னை காவமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வாழும் நாளில் என்னை காவமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். நான் இதை அடிக்கடி சொல்லுவேன். அடிக்கடி சொல்ல பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்களுக்கு எல்லாம் தெரியுது. அவர் வாழ்நாளிலே அவர் கரமசைத்து நம்மை கூட்டி கொண்டு போவார். கரமசைக்கிறதுல ரெண்டு விதமான கரமசைப்பு உண்டு என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒன்று வா வா வா, சரிதானே? கரமசைக்கிற தூரத்துல இருந்து இப்படி ஆட்டினாவே வான்னு அர்த்தம். இன்னொரு கரமசைப்பு தெரியுமா? டாட்டா போ. கரம் தான் அசைக்கிறோம், கரம் அசைக்கிறோம். ஆனாலும் டாட்டா போயிட்டு வா வராது. அதனால அர்த்தம் இது. வீட்டுக்காராச்சும் விருந்தா வந்தாங்கன்னா பஸ் ஏற்றி விட்டுட்டு என்ன சொல்லுவோம்? கரம் அசைப்பு, போயிட்டு வாயா, இனி வந்து தொல்லை கொடுக்காது எனக்கு, டாட்டா. ரைட் தானே? இப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுக்கு டாட்டா காட்டணுமா அல்லது வா வா வான்னு சொல்லணுமா? வா வான்னு சொல்லணுமா? அவர் வரும் நாளினில் என்னை காரவாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து. இப்படி இல்ல, அவர் வரும் நாளினில் என்னை காரவாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு எல்லாருமே சர்ச்சுக்கு போயிருக்காங்க. கிறிஸ்தவன் சொல்றோம் அத்தனை பேரும் சர்ச்சுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு போயிருக்கானா? நிறைய பேர், நிறைய மக்கள் போயிருக்காங்க. நம்மளும் போயிருக்கிறோம். நமக்கெல்லாம் வா வான்னு கூப்பிடுவாரு. பாதிக்கு மேல கிறிஸ்தவனுக்கு எப்படி கூப்பிடுவாரு? டாட்டா. நான் என்னையாது இப்படிங்கிறீங்களே? நம்ம எல்லாம் வித்தியாசமான கிறிஸ்தவர்கள். அவன் மழை பெய்து கொண்டே இருக்கிறது, கவலைப்படாதீங்க. மழை பெஞ்சதுனால ஏர் கண்டிஷன் இப்போ நமக்கு கூல் இல்ல, ஃபேன் வேண்டியது ஒண்ணு வேண்டியது, கூல் தான் நமக்கு. அவன் சரி லைட் ஒண்ணு தான் போட்டுங்க, இங்க ஒரு லைட் கூட போடலாம், தேவைப்பட்டால் போட்டுங்க. கர்த்தர் நல்லவர். ரைட். ஆக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உன்னையும் என்னையும் வா வா என்று கரமசைத்து கூட்டிக் கொண்டு போவா. யாரை கூட்டிட்டு போவானா? யோவான் 14:2 வாசிங்க. யோவான் 14:2 சீக்கிரம் வாசிங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு, அங்க ஒரு பெரிய பங்களா வச்சிருக்காரு, பெரிய வீடு வச்சிருக்காரு. நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு பெரிய பங்களா. ஆமென். அதுல போய் நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்காக அவர் வந்து கூட்டிட்டு போறாரு. ஆமென். அதுக்காக தானே வராரு. ஆமென். என்னங்க பேச மாட்டேங்கிறீங்களா? எதுக்காக போறாரு அவர் இயேசு கிறிஸ்து? ஏதோ அவர் தொழிலுக்கு வந்து கூட்டிட்டு போகணும் அதனால போறாருன்றீங்களே. நீயும் நானும் இப்ப உலகத்திலே ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம். இதற்கு மேலே நிரந்தரமான ஆசீர்வாதம், நிம்மதியான ஆசீர்வாதம், எப்பொழுதும் ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்காக அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு நம்ம எல்லாரும் போகணும். அதுக்காகவே அவர் நம்மளை எல்லாம் கூட்டி போக போறாரு. சொர்க்கம். ஆமா,
சொர்க்கம் என் கையில இல்ல, சொர்க்கம் அவர் கையில. அல்லேலூயா. யார் கையில இருக்கு சொர்க்கம்? இயேசு கிறிஸ்து கையில இருக்குது. அந்த சொர்க்கத்துக்கு தான் கூட்டி போறாங்க நம்ம எல்லாரையுமே. ஆமென். யார கூட்டி போவாரு? எல்லாரையுமே கூட்டி போயிடுவாரா? இந்த பூலோகத்துல உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வதிக்கிறாரா தேவன்? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரா? ஆசீர்வதிக்கிறது தான் தேவனுக்கு பிரியம். என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ எனக்கு என்னையா பிரியம் கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்ன பிரியம் தெரியுமா? எப்பவும் எழுதிட்டே இருக்கணும், எப்பவும் வசந்த பேசிட்டே இருக்கணும், அதான் எனக்கு பிரியம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரியம். ஒரு சில ஆட்களுக்கு பிரியாணி சாப்பிட்டே இருக்கணும், அவங்களுக்கு பிரியம். ஒரு சில ஆட்களுக்கு அடுத்தவங்களை பத்தி கதை பேசிட்டே இருக்கணும், அது அவங்களுக்கு பிரியம். ஒரு சில ஆட்களுக்கு கோடு கூட்டிகிட்டே இருக்கணும்ல, அவங்களுக்கு பிரியம். ஆனா தேவனுக்கு என்ன பிரியமா? வாசிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவருக்கு பிரியம்னாவே அவருக்கு ஆசீர்வாதம். அவருக்கு பிரியம் இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு என்ன அர்த்தம்? பேச மாட்டேங்கிறீங்களா? ஒண்ணு ஏதோ ஒரு இடத்துல குறை இருக்கு தானே, ஆனாலும் நமக்கு ஆசீர்வாதம் வரல. ரைட் தானே? இன்னைக்கு சில்வா சிஸ்டர் சொன்னாங்க பாத்தீங்களா, ஆசீர்வாதம் கண்டிஷனல், நிபந்தனைக்கு உட்பட்டது அது. அப்ப நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா ஏதோ ஒரு இடத்துல குறை இருக்கு. சேதானமா கிறிஸ்டியான், சேதானமா அவங்க பேர் என்ன? கிறிஸ்டியானா? கிறிஸ்டியான் ஒரு பெரிய பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் எங்களுக்கு ரொம்ப நண்பர். அவர் இப்ப இல்லை, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார். அதனால அந்த ஞாபகம் தான் வரும் உங்களை பார்க்கும் போதெல்லாம். சோதரர் கர்த்தர் பெரியவர். அவர் எங்க வீட்டுல வந்து ராத்திரி முழுவதும் தங்கியிருப்பாரு. 12 மணிக்கு எழுப்புவாரு, குளிக்கணும் பாரு. 12 மணிக்கு குளிப்பாரு, 2 மணிக்கு குளிப்பாரு. பயங்கர ஆளு. நல்லா என்னன்னா வேணும்னு சொல்லி கஸ்தூரியம்மா வாங்க, எனக்கு இந்ததான் சாப்பாடு வேணும், அதுதான் நீங்க கொடுக்கணும், கரெக்டா சொல்றாரு. அவன் நாங்கள் பெரிய பெரிய ஊழியக்காரர்களோட பழகுனதெல்லாம் நினைத்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய ஊழியக்காரர்களோட நாங்கள் பழகி இருக்கிறோம். அதனால அவங்களோட எல்லாம் பழகி இப்ப நம்ம அண்ணனூர்னு சொல்லிட்டோம், மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்ததுனால, இது ஊரை விட்டு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி வந்ததுனால மெட்ராஸுக்கு வர்றவங்க யாரும் வர முடியல நம்முடைய வீட்டுக்கு. ரைட். இதுவும் கர்த்தருடைய திட்டமோ என்னமோ அதுவும் தெரியல. சரிதானே? நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனாலும் தேவன் பெரிய காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ரைட். இப்போ தேவனுக்கு நாம் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. அவர் தனக்கு பிரியமானவர்களை தான் ஆசீர்வதிப்பார். உலகத்துல எத்தனையோ ஜாதி இருந்தது. இதுல எழுதியிருக்கு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. உலகத்துல எத்தனையோ ஜாதிகள் இருந்தன. எத்தனை ஜாதிகள் இருந்தாலும் அத்தனை ஜாதிகளையும் தேவன் நினைக்காம இஸ்ரவேல் ஜாதியை மாத்திரமே தெரிந்தெடுத்து கூட்டிக் கொண்டு போகிறார். காரணம் என்ன? எத்தனையோ ஜாதி இருக்கு. தமிழ்நாட்டுக்காரன் இருக்கிறான், கேரளாக்காரன் இருக்கிறான், கர்நாடகாக்காரன் இருக்கிறான், எவனும் இருக்கிறான், அமெரிக்காக்காரன், இங்கிலாந்துக்காரன், எவனும் ஆஸ்திரேலியா, ஜப்பான், சீனா, இப்படி எப்படியோ ஆட்கள் இருக்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள், ஜோர்டான், எவனும் இருக்கான், சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், எப்படியோ இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேல் மக்களை மாத்திரம் தேவன் தெரிந்து கொண்டார் என்றால் காரணம் என்ன? இஸ்ரவேல் மக்கள் மேலே அவருக்கு பிரியம் இருக்கிறது. அந்த மக்கள் மேலே இவருக்கு ஒரு பிரியம் இருக்கிறது. அந்த மக்களை இவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த மக்களை ஒரு உதாரணமாய், எடுத்துக்காட்டாய், எக்ஸாம்பிளாய் உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார் தேவன். அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும், உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் மனுஷன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ பேர் லீவுல வீட்டுல உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் உங்களையும் என்னையும் 10-15 பேரை மாத்திரம் தேவன் தெரிந்து கொண்டு இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்றால் அவருடைய அநாதி தீர்மானம் உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். சரிதானா? உங்களுக்கு இன்னும் அதிகமா ஆசீர்வாதம் வேண்டும் என்று பிரியப்படுகிறார் தேவன். அப்போ தேவன் யார் மேலே பிரியப்படுகிறார்? அதான் இன்னைக்கு தேவனுடைய செய்தி. கரெக்ட் தானா? கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறவன் யார்? கர்த்தர் யார் மேலே பிரியமாய் இருக்கிறார்? இன்றைக்கு நாம் வேத பாடம் வாசித்தோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 4 முதல் 14 வசனங்கள். அது ஃபுல்லா கூட வாசிக்கலாம், ஆனாலும் நேரம் இல்லை. 4 முதல்ல ஆபேல்ல இருந்து ஆரம்பிக்குது. ஆபேல் அடுத்த ஆளு யாரு? ஏனோக்கு அடுத்த ஆளு, நோவா அடுத்த ஆளு, ஆபிரகாம் அடுத்தது, யாக்கோபு, சாராள் அடுத்தபடி. இப்படித்தான் காரியங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இவ்வளவு பேர் மேலையும் தேவன் பிரியமா இருந்தாராம். வாசிங்க எபிரேயர் 11 6ஆம் வசனம் மாத்திரம் வாசிங்க. விசுவாசம் இல்லாமல்
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தெரியுமா? தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? என்னமா வேணும் உங்களுக்கு? உங்க பேர் என்னம்மா? பெரியம்மா பேரு முனியம்மா. வெரி குட். தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? என்னங்க? அன்பு வேணும். பரவாயில்லதான். தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா தேவன் பேர்ல நமக்கு விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். தேவன் மேல நம்பிக்கை விசுவாசம் இருக்கணும். அப்பதான் அவரு நம்ம மேல அன்பா இருப்பாரு. புருஷன் முன்னாடி 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். புருஷனோ மனைவியோ ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காட்டுவாங்கன்னா எப்ப அவங்க அன்பு காட்டுவாங்க தெரியுமா? ஒருத்தர் நம்பும் போதுதான் அன்பு காட்டுவாங்க. ஒருத்தர் நம்பலுங்க. உன்னை நான் நம்பல, உன்னை நீ நம்பல, நீ அப்படி நீ இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமா இருப்பாங்களே? பிரியமா இருக்க மாட்டாங்க. மறுபடியும் வாசிங்கள் எபிரேயர் 11:6. நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். ஆக தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்றால் உனக்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் என்னங்க? நம்ம சர்ச்சுடைய பேர் என்ன? விடுதலை கிறிஸ்துவின் சபை. விடுதலை எப்போ வரும்? விசுவாசம் இருந்தா தான் விடுதலை வரும். எல்லாம் கண்டிஷன்லாம் விசுவாசம் தான். ரைட். அப்போ விசுவாசம் இருந்தால் தேவனுக்கு பிரியமா இருக்கலாம். விசுவாசம் இல்லை என்றால் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. விசுவாசம் என்றால் அர்த்தம் என்ன? நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். யோவான் 14:1 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதால். கலக்கமே இருக்கக்கூடாது. கலக்கமே இருக்கக்கூடாது நமக்குள்ள. அப்புறம் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கணும், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அர்த்தம் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? வார்த்தையாகிய தேவன். வார்த்தையாகிய என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமாக. நிறைய இந்துக்கள், முஸ்லிம்கள், புத்தர்கள், சமணர்கள், கேத்தலிக், சிஎஸ்ஐ மக்கள் எல்லாருமே தேவனிடத்திலே விசுவாசமா இருக்கிறார்கள். இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா? தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறாங்க. ஆனா வார்த்தையிடத்தில் விசுவாசம் இல்லை. வார்த்தையாகிய தேவனிடத்தில் விசுவாசம் இல்லை. வார்த்தையாகிய தேவன் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசுவாகிய வார்த்தையின் மேல், வார்த்தையாகிய இயேசுவின் மேல் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. அப்ப இயேசுவாகிய வார்த்தையின் மேல், வார்த்தையாகிய இயேசுவின் மேல் உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் இருந்தால் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் உலகத்து ஆசீர்வாதம் உண்டு, பரலோகத்து ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். இயேசு கிறிஸ்து முதல்ல அற்புதம் செய்தார். முதல் அற்புதம் என்ன செஞ்சாரு? கானாவு கல்யாணத்துக்கு போனாரா? சரி, இவர் மாத்திரம் தான் போனாரா? என்னங்க? அம்மாவும் போனாங்க, கூட போனாங்க. சீஷர்கள் 12 பேரும் போயிருப்பானா? எல்லாரும் போயிருப்பான். இவர் நம்ம எல்லாம் போனோம்னா முதல்ல கல்யாணம் வீட்டுக்கு போனோம்னா சாப்பிடுறதுக்கு தான் முதல்ல போறாங்கல்ல. முதல்ல சாப்பிட்டு அப்புறம் வந்து மாப்பிள்ளை பார்த்துக்கலாம்பா, முதல்ல போய் சாப்பிட்டு வந்துடும். அப்படிதான் எல்லாரும். ரைட்டா? நம்ம அப்பா ஏசப்பா சாப்பிட போனாரு முதல்ல? இல்லவே இல்லை. அவர் பாட்டு உட்கார்ந்துருந்தாரு கம்முன்னு. சீஷர்கள் என்ன சொல்லியிருப்பான்? முதல்ல சாப்பிடலாம்பா. அவெல்லாம் சாப்பாடு பிரியன, சாப்பாடுலாமா இல்ல, சாப்பிடலாம்பா. இவருக்கு என்ன? இவர் பாட்டுக்கு 10 நாள் கூட உபவாசம் இருப்பாரு. இவருக்கு என்ன? இவர் பாட்டுக்கு சாப்பிட கூட கிடப்பாரு. நம்ம போய் சாப்பிடலாம். பெரிய கல்யாண விருந்துக்கு வந்திருக்கிறோம், சாப்பிடலாம். டேய் அந்திரே, அங்க வரான், கொஞ்சம் போய் சொல்லு அவர்கிட்ட. பீட்டர் என்ன, கொஞ்சம் போய் சொல்லிருப்பாங்க. சொல்லிருக்க மாட்டாங்களா? அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, யோ நான் போய் சொன்னா திட்டு வரேன், நீங்க போய் சொல்லுங்கயா. ஒருத்தருக்கு தலைவர்கிட்ட போய் சொல்றதுக்கு பயம் எல்லாருக்கும் அப்படியே இருந்துட்டாங்க. இப்படி ஒருத்தன் சொல்லிருப்பான். கொஞ்சம் லேட்டா போச்சு, அங்க திராட்சை ரசமும் கிடைக்காது, சுவர் கிடைக்காது, பிரியாணியும் கிடைக்காது, உனக்கு தெரியுமா அதெல்லாம் அப்படின்னு இருப்பான். இப்படி அவன் சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்றான், திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. அப்போ இந்த சீஷர் என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு பத்தியா? நான் இப்பதானே சொன்ன தீர்க்க தரிசனமா இல்லாம போனா. இப்படித்தான் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் நிறைவேறுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறது நிறைய பேர். தீர்க்க தரிசனம் சொன்ன பத்தியா இல்லாம போச்சுன்னு சொல்லி
உடனே ஏசப்பா என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? கம்முன்னு இருந்தார். அந்த அம்மா வந்து சொன்னாங்க. அந்த அம்மா வந்து சொன்ன பிற்பாடும் ஏசப்பா கம்முன்னு இருந்தாரா? அதுக்கப்புறமா வேலைக்காரன் வந்தான். வந்தோடனே வேலைக்காரர்களிடம் அந்த அம்மா சொல்றாங்க, இவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தால் உங்களுக்கு திராட்சரசம் ஏகமாய் கிடைக்கும், தாராளமாய் கிடைக்கும், இனிப்பாய் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறபடி செய்தால் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னபடி செய்தால் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும். இயேசு சொல்லுகிறபடி செய்தால் உங்களுடைய வியாதிகள் மாறி போகும். இயேசு கிறிஸ்து சொன்னபடி செய்தால் உங்களுக்கு எல்லாம் நடக்கும். யார் சொன்னது? மரியாதை சொல்லிக் கொடுத்த வார்த்தை இது. ஆக இயேசு கிறிஸ்து என்னதான் சொல்றாரு? காத்துட்டு இருக்கிறான் வேலைக்காரன் காத்துக்கிட்டு இருக்கிறான். ஒழுகுது போல தெரியுது ஒரு இடத்துல. ரைட், பரவாயில்ல. வேலைக்காரன் காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் விசுவாசி என்று சொல்லுகிற நீயும் நானும் காத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. சரிதானா? அதெல்லாம் பார்க்காதீங்க. அதெல்லாம் விசுவாசி வேலை. அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. ரைட்டா? அது மாதிரி ஒழுங்குற இடத்த விட்டு மிச்ச இடத்துல வந்து உட்காந்துக்க வேண்டியதான். ரைட்டா? சரி. தேவன் சொன்னார், நாம் சொல்லுகிற வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக வேலைக்காரர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். விசுவாசிகள் காத்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. தேவன் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யலாம். விசுவாசி காத்துக்கிட்டு இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா? வருமா வராதா? வரும். தேவன் என்ன சொல்றாருங்கிற வார்த்தையை காத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. இவங்களுக்கே ஐடியா பண்ணி எனக்கு நடக்கலையே இப்படி எண்ணங்கள் வச்சு பின்மாற்றம் அடைந்து போகிறார்கள். இதனால இவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அந்த வேலைக்காரர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இயேசு சொன்னார், போய் தண்ணியை ஊத்துனா எடுத்துக்கொண்டு கொடுத்தான். ஆக தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனாலே தேவன் பிரியப்பட்டதுனாலே தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது. தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது மாத்திரமல்ல, அதிக சுவையோடு மாறியது. ஆக தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் தேவன் உண்மையில் பிரியமாயிருப்பார். அப்ப உண்மையில் தேவன் பிரியமாயிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வரும். நீ கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதுக்கு முதல் காரணம், நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இதுவரைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் இருந்தால் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடக்கும். இரண்டாவது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் உங்களுக்கு தேவன் பிரியமாயிருப்பார். உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், ஆசீர்வாதம் நடக்கும் என்று நான் சொன்னேன். இரண்டாவது காரியம் வாசிங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசியுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானது எதுவா? என்னங்க? பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். நிறைய பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியதே இல்லை. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் பிரியப்படுகிறார். கர்த்தர் பிரியப்பட்டால் ஆசீர்வாதம் வருகிறது. ஆமென். நிறைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் அல்ல. காரணம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய உலகத்திலேயே சொல்லுவாங்க ஒரு பழமொழி. என்னமா முனியம்மா சொல்லுவாங்கல்ல, மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். இந்த 4 பேருக்கு மரியாதை கொடுக்கணும். இவன் என்ன சொல்லி கொடுக்கறான்? அதுக்கு அர்த்தம் மாதா பிதா குரு 3 பேரும் தெய்வம்ன்றான். அப்படி அவன் சொல்லி கொடுக்கறான் அர்த்தம் அதல்ல. மாதான யாரு? அம்மா. பிதான யாரு? அப்பா. மாதா பிதா அப்புறம் குருன்னு யாரு? வாத்தியாரு, டீச்சர், பாஸ்டர். ஆமென். வாத்தியாரு. தெய்வம்னு யாரு? அவரு நம்ம அப்பா, ஏசப்பா. ரைட்டா? இந்த 4 பேருக்கு மரியாதை கொடுக்கணும். இதில் முதல் மரியாதை யாருக்கு? மாதா பிதா 2 பேருக்கு தான் மரியாதை. அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தால், அப்பா அம்மா சொல்கிற வார்த்தையை கேட்டால்
அப்பா அம்மா சொல்கிற வார்த்தை கேட்டால் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவன் பிரியமாயிருந்தால் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா, நோவாவுக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு பையன் காம் என்ற ஒருவன். காம் அவன் காமாவே இருக்கிறது இல்லை போல, அவன் ஒரு மாதிரி ஷேம் ஆயிட்டான். காம் இல்லை. நோவா குடித்து விட்டு படுத்துக்கிற கட்டில்ல குடிச்சிட்டு படுத்துக்கிறவரை எப்படியோ ட்ரெஸ் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி கிடப்பாரு பாவம் இல்லையா? நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா குடிக்காரர? எங்க ஏன் நாங்க பார்த்தோங்கிறீங்களே, சினிமாவில் பார்த்துக்கிறோம், கதையில பார்த்துக்கிறோங்கிறீங்களா? சரி, ஒரு சாட்டை சொல்றாங்க நாங்க நேரடியாவே பார்த்தோன்றாங்க. சரி ரைட், அவங்கள பத்தி எல்லாம் இப்ப நான் கேட்க வரல. ஸ்தோத்திரம், ரைட். ஆனா இந்த ஆளு குடிச்சிட்டு அதே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அவுத்து போட்டு ஒரு மாதிரி நிர்வாணமாய் படுத்திருக்கிறாரு நோவாங்கிறவர். அவங்க பையன் ரெண்டு பசங்களும் வந்தான். வந்து பார்த்துட்டு போட்டான். முதல்ல வரல, முதல்ல இவன் தான் வந்திருக்கிறான். இந்த காங்கிற வந்தான். வந்தோடனே இவங்க அப்பன் குடிச்சிட்டு இந்த மாதிரி படுத்து கிடக்கிறத பார்த்த உடனே நேரா போய் அவங்க அண்ணன் மாட்டெல்லாம் சொல்லிட்டான், பாரு இவன்லாம் ஒரு அப்பன் குடிச்சிட்டு கிடக்கிறான் பாரு எப்படின்னு. இவனை எல்லாம் நம்பி கர்த்தர் உலகத்தையே அழிக்கும் போது இவனையும் பாதுகாத்திருக்காரு பாரு, இவன்லாம் ஒரு அப்பையா அப்படின்னு சொல்லி அப்புறம் வரைக்கும் திட்டிட்டு இருக்கான். யாரு? காம். பேருக்கு ஏற்றபடி நிறைய பேர் இருக்கிறது இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? பேருக்கு ஏற்றபடி இருக்கணும் எல்லாருமே. அவன் காமனோட ஒருத்தர் காம இருக்காருல்ல, சோதர் ரைட். இவர் ரொம்ப காமா இருப்பாரா? சோதர் ரைட். ஆக இந்த காம்ங்கிறவன் அப்பா பத்தி ஒரு மாதிரி மோசமா சொல்லிட்டான். 2 பசங்களும் அண்ணன் 2 பேரும் வந்தான். நிறைய பேர் அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்லை தெரியுமா? இவங்க ரொம்ப படிச்சுட்டாங்கன்னு நினைப்போம். யாரு? பிள்ளைகள்லாம். அந்த படிக்காத அப்பா அம்மா சொல்லி கொடுத்தனே நீ படிச்ச. அந்த படிக்காத அப்பா அம்மா இல்லைன்னா உன்னால படிப்பு வந்திருக்குமா உனக்கு? படிக்காத அப்பா அம்மா கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு வேலை செஞ்சு என்னவோ பண்ணி உன்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்கல்ல. எல்லாத்துக்கும் மேல 10 மாசம் சுமந்து பெக்கிறதே பெரிய காரியம் தெரியுமா உனக்கு? உனக்கெல்லாம் பெத்து பார்த்தா தெரியும். ஆம்பளைங்களுக்கு எல்லாம் ஒன்னும் தெரியாது, பெத்து பார்த்தா தெரியும் கஷ்டமெல்லாம். ஆமாம், தெரியுமா உங்களுக்கு? சாகிற வரைக்கும் பெண்கள்லாம் சொல்லுவாங்க, இது டெலிவரி ஆகிற வரைக்கும் எப்பா இந்த ஒரு பிள்ளையோட முடிச்சிருந்தியா, இது நமக்கு பிள்ளையே வேண்டாம், வேண்டவே வேண்டான்றது. இது எப்போ? பிள்ளை பிறக்கிற வரைக்கும். பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளை, அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளை. ரைட்டா? இது அந்த கஷ்டம் வரும்போது அப்படியெல்லாம் வார்த்தைகள் சொல்லுவாங்க அவங்க. ரைட். அந்த பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம். சின்ன பிள்ளைங்களை அவன் சளி ஒழுகும், சளியை சிந்துவாங்க. யோசிச்சு பாருங்க அதெல்லாம். அவன் உடனே டாய்லெட் போயிருப்பான், அவனுக்கு போய் டாய்லெட் கழுவி விடணும், இல்ல காலையில் எழுப்பி பல்லு வலிக்க விடணும். அவன் சோறு திங்க மாட்டான், அவனுக்கு சோறு ஊட்டி ஊட்டி விடணும். அவனுக்கு என்னென்னமோ செய்யணும். ரொம்ப வேலை இதெல்லாம், ரொம்ப வேலை. இஸ்ரவேல் நினைக்கிறாரு இப்படி இந்த பயில பண்ணாங்கன்னா அடி பிச்சிருவாயா நானும் நினைக்கிறாரு அவரு. நீங்க அடிப்பீங்க உதப்பீங்க, ஆனா தாய்மார்கள் மாதாக்கள் அடிச்சாங்கன்னா என்ன செய்ய முடியாம? அந்த பையன் சாப்பிட மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். அதனால அவங்க எல்லாரும் அமைதியாய் அன்பாய் பிள்ளைகளை அப்படியே அரவணைத்து கொண்டு போகிற காலம். சரிதானா? நம்ம எல்லாம் என்னமோ காலையில் எழும்புறோம், குளிக்கிறோம், சாப்பிடுறோம், ஆபீஸ் போறோம், வர்றோம், அவ்வளவுதான். பிள்ளைகளை பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய வேலை, பெரிய ஒர்க் அதெல்லாம். இந்த பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கி பெரிய ஆளாக்கி ஒரு பெரிய பேரை நோவா ஒரு பெரிய கப்பலையே உண்டாக்கினான். பெரிய கப்பலையே உண்டாக்கி உலகமே ஜலத்தினாலே வெள்ளத்தினாலே அழிந்து போயிட்டு, சுனாமினாலே அழிந்து போயிட்டு, இவர்கள் 8 பேர் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க அப்பாவை கிண்டல் பண்றாங்க, அவங்க அப்பாவை மதிக்கல. ஏன்னா இவருக்கு ஜீவன் வந்ததை பத்தி நினைச்சே பார்க்கல. பாருங்க நிலைமை அப்படி இருக்குது. ஆனா அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் வந்தான். அவன் வந்து என்ன செஞ்சான் தெரியுமா? அண்ணன்மா 2 பேரும் ஒன்னும் செய்யல. ஒரு பெரிய வேஷ்டி எடுத்து வந்தான், சேலைன்னு போட்டிருக்கு, கொண்டாந்து அவரை நிர்வாணமா கிடந்தார்ல மூடிட்டு போயிட்டான். ஏன்டா அப்படியெல்லாம் அப்பா பத்தி எல்லாம் பேசுறதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். முடிச்சு பார்த்தாரு அவரு. யாரு? அதுக்கப்புறம் அப்பா முடிச்சு பார்த்தாங்க. முடிச்சு பார்த்து நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் தூங்குறாங்க, அதனால நம்ம ஏதாச்சும் அட்டகாசம் பண்ணிடலாம்னு சொல்லி. அவன் தூங்குறவன் காவல் கேட்டுட்டே இருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்னென்னலாம் செய்றீங்க எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஜாக்கிரதையா இருக்கும். தூங்குறாரு பக்கத்துல போய் ஏதாச்சும் தப்பு தண்டா பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. சுதந்திரம் கண்ணு முடிச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, காம கூப்பிடுறாரு, வாடா அங்க வாடா, இப்படியா பண்ண, நீ கிண்டல் பண்ணல, உன்னுடைய சந்ததியே சபிக்கப்படும். போ. அப்பா அம்மா சொல்லிட்டாங்கன்னா அது அப்படியே நடக்கும். தெரியுமா உங்களுக்கு?
தெரியுமா உங்களுக்கு? ஆனா போயா, எங்க அப்பா அம்மா எனக்கு மேல குடிகாரங்கிறீங்கள. எப்படி இருந்தாலும் சரிங்க, அவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து அவர்கள் சில சாபங்களை சொல்லிவிட்டால் அது அப்படியே நடக்கும். தெரியுமா உங்களுக்கு? நான் நிறைய பேர் மத்தியிலே இதை நான் சாட்சிகளாய் கேட்டிருக்கிறேன். அதனால இந்த அப்பா அம்மா மத்தியில, ஆனா தேவனுக்கு ஏற்ற காரியத்தில் அவங்க என்ன சாபம் போட்டாலும் ஒண்ணாகாது நமக்கு. நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாய், நீ அப்படியே கெட்டு போயிடுவேன்னு சொன்னா அது ஒன்னும் ஆகாது. அதை பத்தி எல்லாம் ஒண்ணாகாது. ஆனால் உலக பிரகாரமான காரியத்திலே அவர்கள் சாபமிட்டார்கள் என்றால் அது அப்படியே பலிக்கும். அப்படியே நோவா காமுக்கு சாபமிட்டான். இன்றைய தேதி வரைக்கும் அந்த சமுதாயம் ஒண்ணுமெல்லாம் போச்சு. அந்த சமுதாயம் தான் கானான் தேசத்தில் வாழ்ந்த சமுதாயம். அந்த சமுதாயத்தை தான் இஸ்ரேல் மக்கள் போய் துரத்தினார்கள். இஸ்ரேல் மக்கள் அங்க போய் தான் பாலும் தேன் ஓடுகிற தேசத்திலே வாழ்ந்தார்கள். ஆமென். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், பெற்றோருக்கு எவன் கீழ்ப்படுகிறானோ அவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவன். கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால்தான் கர்த்தர் உண்மையில் ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறவன் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறான். பெற்றோருக்கே கீழ்ப்படியலன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிவே? நீ நிறைய பேரு பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டான், கர்த்தருக்கு கீழ்ப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு இருப்பான். தெரியுமா உங்களுக்கு? இப்படி ஆட்கள்லாம் உண்டு உலகத்துல. இல்ல, பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், பெற்றோர்கள் மத்திய நல்ல பேர் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடிய உணர்வு உனக்கு வரும் தானாகவே. தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் இருந்தால் கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார். பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருந்தால் தேவன் உண்மையில் பிரியமாயிருக்கிறார். மூன்றாவது, உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். கொடுக்கிறவங்க முக்கியம் இல்ல, எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாய் கொடுக்கணும். பாட்டு பண்ணாங்களா? இப்போ பாட்டு பண்ணீங்களா? இப்போ என்ன பாட்டு? உற்சாகமாய் கொடுக்கணும். ஏனோ தானு இந்த சர்ச்சுக்கு போனா ஒரு 10:30 மணி 10:45 மணிக்கு காணிக்க நேரம் சொல்லி இந்த ஆள் எழுப்பி விட்டு எல்லாரையும் அதை ஒரு ஆளை கூட்டி வந்து பேச வச்சு எல்லாத்தையும் காணிக்க போட வைக்கிறான் இந்த மனுஷன். இப்படி நினைச்சுக்கிட்டே இப்படி காணிக்க போட்டா தான் நம்மளை எல்லாம் ஏதோ மதிப்பாங்க. இப்படி நினைச்சுக்கிட்டு காணிக்க போட்டீங்கன்னா அதுக்கு பேரு உற்சாகமாய் போடுறது அல்ல. உற்சாகமாய் போடுறது என்ன தெரியுமா? நீ 5 ரூபா போடலாம் நினைச்சா கூட 10 ரூபா போடணும். அதுக்கு பேரு தான் உற்சாகங்கிறது. உன்னை அறியாமலே செய்கிற காரியங்கள் இதெல்லாம் உற்சாகமாய் செய்கிற காரியங்கள். நம்ம ஆட்கள் இங்க வந்துதான் காணிக்க எவ்வளவு 10 ரூபா போடலாமா 20 ரூபா போடலாமா, வீட்டுக்கு வேற போகணும் வேணுமா, பஸ் சார்ஜ் எல்லாம் இருக்குதா இல்லையா, இப்ப போய் சாப்பிட்டு வேற போகணுமே, இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு கணக்கு பார்த்து இங்க வந்தா கணக்கு பார்த்து எடுத்து இவங்க பிரசங்கம் பண்றாங்க பாருங்க இங்க காணிக்கை பத்தி. இதெல்லாம் கேட்கறதுல ஒருத்தரும் அவங்க எவ்வளவு போடலாம் என்னன்னு சொல்லி எடுத்து பர்ஸ் எடுத்து பார்த்து அப்படி எடுத்து கொஞ்சமா போடுறது இது அல்ல. எப்ப இந்த காரியத்தை செய்யறது தெரியுமா? நேற்று சாயங்காலமே பிளான் பண்ணிடணும். நேற்று சாயங்காலமே நைட்டே பிளான் பண்ணிடணும். நைட்டு தூங்கும் போது எல்லா ஐட்டமும் ரெடியா வச்சுட்டு தான் தூங்கணும். நாளைக்கு காலில் போகக்கூடிய போகும்போது என்னென்னலாம் புக்கு கொண்டு போகணும், என்னென்னலாம் பணம் கொண்டு போகணும், என்ன ட்ரெஸ் போட்டு போகணும், எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வச்சுட்டு நிம்மதியா தூங்கணும். அடுத்த நாள் காலையில் எழும்பணும். இங்க சமைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். காலையில பட்டயம் தான் பரவாயில்ல, ரைட் பரவாயில்ல, ரைட். காலையில் எழும்ப வேண்டியது, காஃபி குடிக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, வர வேண்டியது, ட்ரெஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டே இருக்குது. அப்போ போயிட்டு எவ்வளவு ரூபா இருக்குது? சில்லற இல்லையா? போய் கடையில் போய் சில்லற மாறிட்டாங்க. இப்படியே சொல்லிட்டு உட்காந்துருந்தா டைம் போயிட்டே இருக்கும். சரிதானே? அப்படி இல்லை. ராத்திரியே எல்லா வேலையும் நான் அப்படிதான். ராத்திரியே டேபிள்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவேன். பூரா எழுதி எல்லாம் வச்சிருவேன். எல்லா காரியம் முடிஞ்சிடும். காலையில நான் போய் எடுக்க போனா அதுக்குள்ள இதுதான் இங்க மேல போக வேண்டியது நினைச்சு இவங்க 2 பேரும் மேல கொண்டாந்து வச்சிருவாங்க எல்லாத்தையும். ஆக ஒரு பிளானோட இருக்கணும். சில நேரத்தில் இந்த பிளான் எனக்கும் தவறுகிறது உண்டு. சரி, ஆனாலும் தவறக்கூடாது.
இந்த பிளான் கரெக்டா இருக்கணும். ஆமாம். அதனால எனக்கு ஒரு மாமனார் இருந்தார், ஒருத்தர் தான் இருப்பார், வேற எத்தனை பேர் இருப்பாங்க? மாமனார் ஒருத்தர் இருந்தார். சரி, அவர் செத்து விட்டார். அவர் சிஎஸ்ஏ. அவருடைய வீட்டுக்கு நாங்க விருந்துக்கு போவோம். பார்த்தீங்களா, மாமனார் வீட்டுக்கு போறதுன்னா என்ன சந்தோஷம் தெரியுமா? இப்போல்லாம் மாமனார் வீடு இல்லையேன்னு சொல்லி வருத்தத்தில் உட்காந்துக்கிறேன் நான். அவன் பண்டிகை வந்தால், விழாக்கள் வந்தால், அவங்க ஏதாச்சும் பண்டிகை கொண்டாடுவாங்கல்ல, அப்போல்லாம் போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஜாலியாக சாப்பிட்டு தூங்க வேண்டிய வேலை தான் அதெல்லாம் மாமியார் வீட்டுல எல்லாம். சரி, இப்போ அதெல்லாம் இல்லையே. எங்களை போல ஓல்டு மேன் ஆயிட்டீங்கன்னா வாலிய பிள்ளைகள்லாம் வருத்தப்படுவீங்க. இப்பவே வாலிய பிள்ளைகள்லாம் அனுபவிச்சுக்குங்க. அவன் புரியல நிறைய பேருக்கு. சரி, ரைட், பரவாயில்ல. ரைட், இப்போ உள்ள மாமியார் அப்படி இல்லைங்கிறீங்களோ? மாமனார்கள் அப்படி இல்லைங்கிறீங்க. வந்துட்டாயா வந்துட்டா அப்படின்னு சொல்லி இருக்காங்களா எல்லாரும்? இல்ல, அப்படி இருக்கக்கூடாது. ரைட், நம்மளும் போய் தொந்தரவும் கொடுக்க கூடாது இல்லையா? அது வேற விஷயம். ரைட், இப்போ அவர் என்ன செய்வாரு, அடுத்த நாள் காலையில சர்ச்சுக்கு போறதுக்காக அன்னைக்கு ராத்திரிலேயே எல்லா பிள்ளைகளுக்கும் துட்டு கொடுத்துருவாரு. துட்டு என்ன கொடுப்பாரு நினைக்கிறீங்க? 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுப்பாரு நினைக்கிறீங்களா? 50 100 கொடுப்பாரு நினைக்கிறீங்களா? 5 காசு 10 காசு 20 காசு அப்படித்தான் கொடுப்பாரு அவரு. 5 காசு 10 காசு இவங்கெல்லாம் வாங்கி அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. அவருக்கு 5-6 பிள்ளைகள், 5-6 பிள்ளைகளுக்கு கொடுப்பாரு. எனக்கும் கொடுப்பாரு. நான் கடவுள் இல்லை இல்லவே இல்லை என்று சொல்லிட்டு இருந்த காலம் அது. எனக்கும் கொடுப்பாரு. எனக்கு எவ்வளவுனா 50 காசு கொடுப்பாரு. மருமகனுக்கு கொடுக்கறது எவ்வளவு? இப்போ எல்லாம் 50 காசு கொடுத்தா மருமகன் சொல்லுவான், என்ன பிச்சைக்காரன் நானு எதிர்ப்பாய அப்படிமா. இப்போ இல்ல 50 காசு கொடுப்பாரு. நான் 50 காசு வாங்கி பாக்கெட்ல வச்சுக்குவேன். எதுக்கியா இவரு துட்டு கொடுத்து நம்ம கொண்டு கொடுப்பான், கடவுளாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு சொல்லிட்டு இருந்த காலம் அது. ரைட், அடுத்த நாள் போகும்போது அவங்க பிள்ளைகள் எல்லாம் பார்ப்பேன் நான். 5-6 பிள்ளைகள் இருப்பாங்க. எல்லாம் வரிசையா புக்காடு போட்டுட்டு அப்படியே பயபக்தியா எல்லாம் ஒரு மாதிரி போவாங்க. இங்க நம்ம சர்ச்சில் அப்படி எல்லாம் இல்ல. இங்க இப்படித்தான் இருக்கணும்ன்ற நானு. அது பயபக்தியா இருக்கிறது அடிமை மாதிரி. அது அடிமை மாதிரி அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. ஜாலியா இருக்கணும் நம்ம. ஆமா, ஜாலியா தேவனிடத்துல வந்தா ஜாலி. அப்பா பார்த்தா சந்தோஷமா இல்லையா? அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே அப்படித்தானே? அப்பா வீட்டில் எப்போதும் அடிமைத்தனமே அப்படியா? அப்பா வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருக்கணும். அப்படி சந்தோஷம் ஜாலியா இருக்கணும் இல்லையா? அவங்க புரியமா கூட பாக்குறாங்க, அந்த எல்லா பொம்பளைங்களும் பொட்டே வைக்கல, நான் மாத்திரம் பொட்டு வச்சிருக்கேன். சந்தோஷம், நல்லா வச்சுக்கோ, தப்பே இல்லை. அவன் கவலையே படாதீங்க, பொட்டெல்லாம் எடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ரைட்டா? நீங்க உங்களுக்கு தேவை இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இங்க இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும், இயேசுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும், அவ்வளவுதான். ரைட்டா? அதனால இங்க வந்தா சந்தோஷம், ஜாலியா இருக்கணும். செந்தில்குமார் நம்முடைய சர்ச்சுக்கு வந்தா ஜாலி தான். அவன் இதுக்கு மேல ஜாலி எதுலையும் கிடைக்காது. அவன் செத்தனையா, இதுக்கு மேல ஜாலி எதுலையுமே கிடைக்காது. அவன் ரைட். உடனே அவருக்கு கொடுப்பாரு 50 காசு. அந்த 50 காசு எல்லாரும் எல்லா பிள்ளைகளும் போய் போட்டு வருவாங்க. என்னுடைய மனைவி அங்க இருந்துகிட்டே சொல்ல, பக்கத்து ஊர்ல உட்கார கூடாது. அது வேற சொல்ல தெரியுமா? அந்த சர்ச்சில் பொம்பளைக்கு தனியா ஆம்பளைக்கு தனியா தான் உட்காரணும் அந்த சர்ச்சில். அவ அங்க இருந்து கூட சொல்லுவான், காணிக்காத பண்ண தெரியாம போடுவான். அடுத்து போடல, சில நாள் போடுவேன், சில நாள் போட மாட்டேன். அவ்வளவுதான். இப்படி காலங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவராவது முதல் நாள் நாச்சும் பிளான் பண்ணி கொடுக்குறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுல ரொம்ப பிளானா இருக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இங்க உள்ளுக்குள்ள வந்து காணிக்கேன்னு சொன்னாலே சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தணும், டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துடணும். அவன் பிளான் பண்ணி வச்சிருக்கணும் நம்ம. அல்ல லூயா, நான் அப்படித்தான் பாக்கெட்ல பிளான் பண்ணி வச்சிருவோம் பத்திரமா. எனக்காச்சும் நாளைக்கு மறந்து போவோம், அது வேற விஷயம். ரைட். ஆக தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நீயும் நானும் உற்சாகமாய் கொடுக்கிறோமா? அனனியா சப்பிரா என்ற 2 பேர் இருந்தாங்க தெரியுமா? 2 பேர் இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? 2 பேர் எப்படி இருந்தாங்களா? உற்சாகமா கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களா கொடுக்கலையா? அவங்க 2 பேரும் கொடுத்தாங்க. கொடுக்கலன்றீங்க, வாசிங்க அத. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். அனனியாங்கிறது சிஎஸ்சி பிஷப் நினைச்சுக்காதீங்க, அவர் இல்ல. ரைட். அனனியா தன்னுடைய காணியாட்சியை விற்றார்கள். அவன் சம்பாதிச்ச சொத்து இல்ல பத்தியா, அவங்க தாத்தா பாட்டி சொத்து. அதை வித்து கூட கர்த்தரை கொடுக்க முடியல பத்தியா. காணியாட்சியை வித்தார்கள், தாத்தா பாட்டி சொத்து வித்தார்கள். புருஷன் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிராடு. இது ஒன்னா சேர்ந்து பிராடு. மனைவி அறிய கொஞ்சம் ரூபாய் எடுத்து பக்கத்துல வச்சுட்டு வீட்டுல வச்சுட்டு ஒரு பங்கு மாத்திரம் கொண்டு வந்தான். இப்போ 5 லட்சத்துக்கு வித்துருக்காங்கன்னு வச்சுங்க.
2 லட்சத்தை வீட்டுல வச்சுட்டு 3 லட்சத்தை மாத்திரம் கொண்டாந்துருக்கான். ஆக காணிக்க கொண்டாந்துருக்காங்களா இல்லையா? காணிக்க கொண்டாந்துருக்கிறான். ரைட். வாசிங்க. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு சாதாரண ஆளு நினைக்கிறீங்களா? இங்க நிக்கிற ஆளு பாஸ்டர் சாதாரண ஆளு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன ஃப்ராட் பண்றீங்களோ அது பூரா அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஃப்ராட் பண்ணிடாதீங்க. ஆமென். சரிதானா? பேதுருக்கு தெரிஞ்சிருச்சு இவன் ஃப்ராட் பண்ணிக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு. ஏன் இப்படி எல்லாம் தப்பு பண்ற? அடுத்த வசனம். விக்கிறதுக்கு முன்னாலேயும் ஓ வீடுதான் அது. வித்த விற்பாடு அந்த பணம் ஓம் பணம் தான். ஓம் பணத்தையே நீ இந்த மாதிரி பண்றியடா பாவி. இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே விழுந்து ஜீவனை விட்டான். என்ன அர்த்தம்? பேதுரு சாவடிச்சுட்டான் எல்லாரும். நிறைய பேரு பேதுருவா சாவடிச்சாரு. இந்த வார்த்தைகளை பேதுரு சொன்ன உடனே அனனியாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது. அவன் நான் எழுதுன அப்படித்தான் எழுதுவேன். அனனியாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது. ஏன்னா அனனியா என்பவர் ஒரு நல்ல விசுவாசி, சபையிலே மூப்பன், தேவனுடைய பிள்ளை. பேதுரு வார்த்தையை கேட்ட உடனே அவனால தாங்கிக் கொள்ள முடியல. உடனே அவன் அப்பவே மரித்து போனான். ஏன்? உற்சாகமா கொடுக்காதனால ஜீவனே போயிடுச்சு. உற்சாகமா 5 லட்சத்துக்கு குத்தமா இந்த 5 லட்சம் வச்சுக்க பேதுரு அப்படின்னு கொடுத்தா பேதுரு என்ன சொல்லிப்பாரு? எல்லாத்தையும் கொடுத்துட்டேப்பா, இந்த நீ ஒரு 1 லட்சம் வச்சுக்கோ செலவுக்கு. கொடுத்துருப்பாரா? கொடுத்துருக்க மாட்டேற. அல்லேலூயா. தேவனிடத்துக்கு நீ கொடுக்கும் பொழுது தேவன் 100 மடங்காய் கொடுக்கிறான். 30, 60, 100 மாய் கொடுப்பான்னு எல்லா சேர்த்திலும் சொல்லுவாங்க. நம்ம சேர்த்தில சொல்றது 30 எல்லாம் கிடையாது, 60 மடங்கு எல்லாம் கிடையாது, 100 மடங்கு நம் தேவன் கொடுப்பான். சரிதானா? இன்னைக்கு எவ்வளவு போட்டுக்கிறீங்க எல்லாரும் மனசுக்குள்ள வச்சுங்க. வெளியே 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 ஒன்று சொல்லாதீங்க. 1 ரூபா போட்டாலும் யாரு சொல்ல மாட்டீங்களே? 100 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. 50 ரூபா போட்டாலும் யாரு சொல்ல மாட்டீங்களே? உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 5000 ரூபாய் கிடைக்கும். ஸ்தோத்திரக்கிறாங்க விஜி. அப்ப அவங்க 50 ரூபா போட்டுக்கிறாங்க போல. 100 ரூபா போட்டாலும் யாரு 10,000 ரூபாய் கிடைக்கும். அல்லேலூயா. 500 ரூபாய் போட்டாலும் யாரு ஒரு ஆள் கூட இல்லையா? சரி, 500 ரூபாய் போட்டா எவ்வளவு கிடைக்குமா? 50,000 ரூபாய் கிடைக்கும். அல்லேலூயா. இதுக்கு மேல் கொடுக்கிறேன்னு சொல்ற தேவன் உண்டா? வாரத்தை பொத்துக்கிட்டு கொடுப்பார் நம் தேவன். அல்லேலூயா. எப்படியா வருமா? அதெல்லாம் கிடைக்குமா? நிறைய பேருடைய எண்ணங்கள் இப்படி இவரு சும்மா அப்படி சொல்லிட்டு போறாரு. ஏதோ பைபிள்ல போட்டுருக்குது, நடக்குமா நடக்காதா? பத்தியா நடந்துச்சா இல்லையா? ஒரு கேஸ் என்ன விலை? 380 ரூபா. திடீர்னு கேஸ் கிடைச்சதா? ஒவ்வொருத்தருக்கு கிடைச்சதா? தேவன் கொடுப்பாருப்பா ஏதோ வழியில. அப்ப 380 ரூபாய் கேஸ் கிடைச்சிருக்குன்னா அவங்க அவங்க எத்தனை ரூபா போட்டிருப்பாங்க? 35 ரூபா போட்டிருப்பாங்க நினைக்கிறேன் காணிக்க. இதெல்லாம் கணக்கு சும்மா. ஆக உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமா கொடுக்கலன்னா தேவன் பிரியமா இருக்க மாட்டார். தேவன் பிரியமா இல்லாவிட்டால் உனக்கு ஆசீர்வாதம் வராது. அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் வரும். வேற ஏதாச்சும் வரும், வந்தாலும் போனாலும் போவோம், அது வேற விஷயம். ஆனா ஆசீர்வாதம் வராது. ஆமென். 4வது காரியம், உன் ஆத்மா வாழ்ந்தால் தேவன் பிரியமா இருக்கிறார். 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே யாரு பிரியமானவனா? ஆத்மா வாழ்ந்தால் நீ தேவனுக்கு பிரியமானவன். ஒரு ஆத்மா வாழலன்னா தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. ஆத்மா எப்படியா வாழும்? எப்படி வாழும்? கோழிக்கறி, மட்டன் கறி, பிரியாணி, கண்டது கடையெல்லாம் போட்டாதான் ஆத்மா வாழுமா? எப்படிமா வாழும் ஆத்மா? ஷகிலா சொல்லுங்க, ஆத்மா எப்படி வாழும்? போய் கேக்குறீங்க என்ன?
தேவனுடைய வார்த்தையினாலே ஆத்மா வாழ்கிறது. அதுக்குதான் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்க்கு வாங்கன்றது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே போக போக ஆத்மா வாழ்கிறது, வளர்கிறது. ஆத்மா வளர 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 அப்பாவுக்கு எப்படி இருக்குது? பிரியமா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும் சுகம். ஆமா, வியாதியே வரக்கூடாது நமக்கு. வியாதியே வரக்கூடாது. யார் யாருக்கெல்லாம் வரக்கூடாது வியாதி? கை தூக்கும். யார் யாருக்கெல்லாம் வரக்கூடாது வியாதி? கை நல்லா தூக்குங்க. கொஞ்சம் தூக்குனீங்களா கொஞ்சம் வியாதி வந்துடும். நல்லா தூக்குனீங்களா வியாதியே வராது. ஆமென். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன். இது தேவன் விரும்புகிற விருப்பம். அதனால நம்முடைய ஆத்மா வாழ்கிற ஆத்மா இருக்கணும், வளர்கிற ஆத்மாவா இருக்கணும். ரோமர் 12:2 சொல்லுகிறது, தினந்தோறும் உங்களுடைய ஆத்மா மறுரூபமாய் கொண்டே இருக்க வேண்டும். தினந்தோறும் நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மா தினந்தோறும் புதிதாகிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆத்மா புதிதாகிறது தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரமே. அடுத்தது 5வது காரியம், உன்னுடைய ஆத்மா வாழ்ந்தால், வசனத்தினால் வாழ்ந்தால் தேவன் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். 5வது காரியம், நீ ஆவியின் கனியை கொடுத்தால் தேவன் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், நான் பிதாவினுடைய வலது பாசத்திலே சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல நானும் அவனை உட்கார வைப்பேன். எப்போ? வாசற்படியிலே நின்று நான் தட்டுகிறேன். வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், எந்த வாசல்? இதயமாகிய வாசல் அல்ல, மனமாகிய வாசல். உங்களுடைய ஆத்மாவாகிய வாசலை திறக்கிறார். இதயம் தான் ஏற்கனவே திறந்திருக்கிறது. ஆமென். இந்த மனமாகிய வாசலை, ஆத்மாவை தேவன் தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு ஆத்மாவை திறந்தால், மனசை திறந்தா, மனசு திறக்கணும் இல்லையா? இஸ்ரவேல் எல்லா நேரத்துக்கும் நல்ல மனசு இருக்கணும், மனசு திறந்து கொடுக்கணும் இல்ல, மனசை திறந்து கொடுக்கணும். கர்த்தர் வந்து தட்டுகிறார், மனசை திறந்து கொடுங்கள், அவரிடத்தில் நான் உள்ளே பிரவேசிக்கிறேன். வார்த்தையாகி தேவன் உள்ளுக்குள்ள போறார். வார்த்தை உள்ளே போகிறது, வார்த்தை ஆத்மாவுக்குள்ளே போகிறது, வார்த்தை மனதுக்குள்ளே போகிறது. ஆமென். வார்த்தை உள்ளே போகிறது. போனால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். யாரோட? எவன் ஆத்மாவை திறந்து கொடுத்தானோ அவனோடு சேர்ந்து வார்த்தையாகி தேவன் சாப்பிடுவாராம், விருந்து சாப்பிடுவாராம். என்ன விருந்து கொடுக்க போறீங்க அவருக்கு? ஏசப்பா வந்துட்டாருன்னா என்ன கொடுப்பீங்க வீட்டுல விருந்து? உங்க வீட்டுக்கு உங்க ஊரு சேர்மன் வந்துட்டாருன்னா என்ன செய்வீங்க? என்னம்மா முடியுமா? உங்க வீட்டுக்கு உங்க சேர்மன் வந்துட்டாருன்னா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? போய் களை வாங்கி கொண்டாந்து கொடுப்பீங்க. ஏதோ ஒண்ணு இல்ல, அவங்க வேலை முடிஞ்சு செய்வாங்க. பாத்தியா, சேர்மன் வந்தாலே, எம்எல்ஏ வந்தாலே, மந்திரி வந்தாலே ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க. ஏசப்பா வந்துட்டாரு, என்ன கொடுப்பீங்க? அவர் தான் கொடுக்குறாரு, நீங்க ஒண்ணும் கொடுக்கவே மாட்டீங்களா அவருக்கு? அவர் சொல்றாரு, நான் வர்றேன், உங்களுடைய நெஞ்ச தட்டுறேன், அது அப்படியே கதவை திறங்க, உள்ளுக்குள்ள போறேன், நானு உங்களோட சேர்ந்து நான் விருந்து சாப்பிட போறேன், எனக்கு விருந்து கொடுன்னு கேட்கிறார். என்ன விருந்து கொடுப்பீங்க? சிக்கல் சிங்காரம் பிள்ளை இருக்குது அவங்களுக்கு. இப்போ நம் தேவனுக்கு என்ன பெரிய
மட்டன் பிரியாணி, மான் பிரியாணி, மயில் பிரியாணி, முயல் பிரியாணி கொடுப்பீல? அதெல்லாம் முயலெல்லாம் உருவாக்குனது தேவன். மட்டன், மாடு, கோழி, ஆடெல்லாம் உருவாக்குனது தேவன் இல்ல? இத போய் அவருக்கு கொடுத்தா அவர் என்ன பிரியமா இருப்பாரு? நான் பலிகளின் மேலே பிரியப்படுகிறது இல்லை. அவன் அவர் விரும்புகிறதெல்லாம் என்ன கனி? ஆவியின் கனி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. அன்பு, அன்பை கொடுக்கணும் அவருக்கு. தேவன் வந்தாருன்னா அவருக்கு என்ன கொடுக்கணும்? அன்பை கொடுக்கணும். உன்னிடத்துல அன்பு இருக்கணும். அன்பு, அப்புறம் என்னென்னவா? சந்தோஷம் இருக்கா? ஆளை பார்த்தாவே சந்தோஷமா இருக்கணும். ஆளை பார்த்தாவே ஒரு மாதிரி அழுக பிசாசா இருந்தா எப்படி? ஆளை பார்த்தாவே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் சந்தோஷமா வாங்க. ஆமாம், சரிதானே? அப்பதான் 6 நாள் சந்தோஷமா இருப்பீங்க. ஆமா, சரி. சந்தோஷம், அப்புறம் சமாதானம். இன்னைக்கு நாட்டி நேத்து வரைக்கும் சண்டை போட்டீங்கன்னா விட்டுட்டு ராத்திரில சமாதானமாகி காலையில சந்தோஷமா வந்திருக்கு. அவன் சந்தோஷம், சமாதானம், அப்புறம் நீடிய பொறுமை. போன வாரம் சண்டை போட்டான் இந்த மனுஷன், சரி இந்த வாரம் சந்தோஷம், அவன் சண்டை போடாம இருப்பாங்க நம்பிக்கையில பொறுமையோட வாங்க. நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், எச்சி அடக்கம். இவ்வளவு கனி இருக்குது நம்ம கிட்ட. எல்லா கனியையும் கர்த்தருக்கு கொடுத்தா அவர் சாப்பிடுவாரா? சந்தோஷப்படுவாரா? ஆக இப்படிப்பட்ட கனிகள் எல்லாம் நமக்கு தேவை. ஆக ஆவியின் கனி நமக்கு இருந்தால் போதும். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். ஆவியின் கனி இல்லைன்னா என்ன செய்வார் நம்மள? ஆவியின் கனி அன்பு இல்லைன்னா என்ன செய்வார் நம்மள? என்னங்க செய்வாரு? பேச மாட்டேங்கிறீங்க, முடிக்க போறேன் நானு. என்ன செய்வாரு? நல்ல கனி கூட மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். என்ன ஆகுமா? என்ன ஆகும்? பாட்டு பண்ணீங்க இல்ல? மறுபடியும் பாடுவோமா? நல்ல கனி கூட மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். என்ன ஆகுமா? நல்ல கனி கொடுக்கிறதா எங்க போற? நீ நரகத்துக்கு தான் போற. அது வெட்டி அவரே வெட்டுறாரு. வெட்டி கொண்டு போய் எங்க போடுறாரு? நரகத்திலே போடுகிறார். ஆக நீயும் நானும் நல்ல கனி கொடுத்தால் மோட்சத்துக்கு கூட்டி போயிறாரு, சொர்க்கத்துக்கு கூட்டி போயிறாரு. ரைட்டா? அப்ப நம்ம நல்ல கனி கொடுக்கணும். அன்பை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும், எல்லாருக்கும் நன்மையான காரியங்களை செய்யணும், அன்பை காட்டணும். சரிதானா? இப்படி இருந்தால் தேவன் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். நம்மேல் பிரியமாயிருந்தால் உனக்கு ஆசீர்வாதம் வரும். இன்னும் ஒன்னு மாத்திரம் சொல்றேன். சங்கீதம் 147:11 வாசிங்கள். கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படணும். முதல்ல கர்த்தருக்கு பயப்படுறது என்ன அர்த்தம்? அவர் அடிச்சிருவாரு, உதச்சிருவாரு, வியாதியை கொடுத்துருவாரு, அது அப்படி சொல்லி பயப்படுறதா? இல்லவே இல்லை. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய வார்த்தைப்படியே நடந்து தீமையான காரியங்களை செய்யாமல் இருக்கிறது. தீமையான காரியங்களை, பாவங்களை செய்யாமல் இருந்தாலே தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தேவனுடைய வார்த்தைப்படி நடக்கிறதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆக கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். அடுத்தவங்க என்ன செய்யணுமா? அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். நீ நான் ஒண்ணு இல்ல, சைபர். நீ நான் யாரு? நீங்கள் நானே யாருமா? சைபர். சைபர் தெரியுமா? சைபர் எத்தனை? என்னம்மா கிறிஸ்டியனாமா? சைபர் என்ன? முட்டை. முட்டை. நீ நான் யாரு? முட்டை. அவரு பெரிய முட்டைங்கிறீங்களோ? நீ நானும் சைபர். சைபருக்கு முன்னால ஒண்ணு போட்டா என்ன வரும்? அது சைபருக்கு முன்னால ஒண்ணு போட்டா என்னையா? 10. 10 தானே? அவரு 1. நீ சைபர், அவரு 1. அவரை முன்னால வைப்பியா பின்னால வைப்பியா? இயேசுவே முன்னால்
எங்க வைக்கணும்? அவரை முன்னால வைக்கணும். பின்னால வச்சீங்கன்னா மரியாதை இல்லை. முன்னால வச்சா நீ எத்தனை 10? ஒரு சைபரா 2 சைபரா? நீ நான் ஒரு 7 சைபர் வச்சுங்களேன். நான் 7 சைபர். இப்ப இயேசுவே 1 போடுறேன் முன்னால. சிம்காம் சொல்லுங்க எத்தனை? 1 கோடி. இப்பதான் அவர் என்றாரு 100, 10, 1000, 10,000 சொல்லி 1 கோடி ஆயிட்டுமா? அவன் நீ எத்தனை சைபர் வச்சுக்கிட்டாலும் சரி, உன்னால ஏசப்பாங்கிற 1 போட்டா போதும், நீ பெரிய கோடா கோடி. ஹல்லேலூயா. இதுதான் கிருபைங்கிறது. நீ நானும் ஒண்ணுமில்லாத ஆள், தகுதி இல்லாத ஆள். தகுதி இல்லாத ஆள அவர் தகுதி உள்ள ஆளா மாத்துறாரு. நீ 1 சைபர்னே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீ யாரு? 10 தான். 2 சைபர் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா 100. 3 சைபர் சொன்னீங்கன்னா 1000. நான் 7 சைபர் போயா? நான் 17 சைபரியா? நான் 18 சைபரியா? எத்தனை வேணாலும் சொல்லிக்கோ. சொல்ல 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 நீ எப்படி ஆகுற? தேவனுடைய கிருபைக்காய் காத்திருக்கிறாய். ஆமென். தேவனுடைய கிருபை வர 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 நீ பெரிய ஆளாமாய் கொண்டிருக்கிறாய். ஆமென். அதுல என்ன போட்டிருக்கு? தேவனுக்கு பயந்து கெட்ட காரியம் செய்யாம, தீமையான காரியங்கள் செய்யாம, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் மூலமா எனக்கு கிருபை கிடைக்கும். நான் சாதாரண ஆளு, அவர் என்னோடு சேர்ந்தால் நான் அசாதாரணமான ஆளாய் மாறுவேன் என்ற ஒரு உணர்வு உனக்கு இருந்தால் போதும், தேவன் உண்மையில் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு ஊர்ல ஒரு பெரிய விஞ்ஞானி ஒருத்தர் இருந்தாராம். தெரியுமா உங்களுக்கு அந்த கதை? ஒரு ஊர்ல ஒரு பெரிய விஞ்ஞானி ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாராம். அவர் ஊர் பூரா போய் கண்டுபிடிப்பு ஊருக்கெல்லாம் போய் சொல்லிட்டே வருவார். சொல்லிட்டே வரும்போது அங்க ஒரு அவரோட கூட ஒரு டிரைவரும் கூட போவாராம். இந்த ஊர்ல போய் கண்டுபிடிப்பை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது டிரைவரும் முன்னால வந்து உட்கார்ந்துருப்பாராம். இவர் என்ன சொல்றாரு, விஞ்ஞானி சொல்றாருன்றத டிரைவர் கேட்டுட்டே இருப்பாராம். காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் ஒரு ஊருக்கு கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஊர்ல விஞ்ஞானி, நீங்க வந்து உங்களுடைய கண்டுபிடிப்பை பத்தி சொல்லி கொடுங்கன்னு சொல்லி. அப்ப இந்த விஞ்ஞானி டிரைவரை கூப்பிட்டாருங்க, வாயான், நீ தான் இன்னைக்கு விஞ்ஞானி மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீ தான் போய் மேடையில போய் விளக்கம் எல்லாம் கொடுக்கணும்னாரு. உடனே அவன் என்ன சொன்னான், ஐயா நான் சாதாரண டிரைவரு, என்னை போய் விஞ்ஞானிங்கிறீங்களே, நான் சாதாரண ஆளு இல்லப்பா, நீ பெரிய ஆளு, நீ என்னுடைய வார்த்தையை பூரா கேட்டுக்கிட்டே இருக்கிற, நீ என்னுடைய வார்த்தை பூரா உனக்கு வந்திருக்குது. யாரை பார்த்து சொல்றாரு? கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு. ரைட்டா, நம்ம தான் டிரைவர், இப்போ கர்த்தர் தான் விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறவரு. ரைட்டா, முன்னால உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறோம் நம்ம, சரிதானா? அதை கர்த்தர் சொல்றாரு, நீ எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற, இனிமேல நீ தாயா பெரிய ஆளு, நீ தாயா விஞ்ஞானி, நீ இந்த ஊருக்கு வந்து சொல்லு, இந்தா என்னுடைய ட்ரெஸ் நீ போட்டுக்கோ, உன்னுடைய ட்ரெஸ்ஸை கொண்டா நான் போட்டுக்கிறேன். இப்போ விஞ்ஞானி டிரைவர் ஆயிட்டாரு, டிரைவர் விஞ்ஞானி ஆயிட்டாரு. ஆமான். அவ்வளவுதான், ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல போய் பிரச்சனை, அங்க போய் பிரசங்கம் பண்றாரு. யாரு? டிரைவர் போய் இங்க நின்றுகிட்டு நான் விஞ்ஞானி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. உண்மையான விஞ்ஞானி டிரைவர் வேஷம் போட்டுக்கிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, பார்த்துட்டு இருக்கிறார். திடீர்னு எல்லாம் பிரசங்கம் எல்லாம் முடிஞ்ச ஏற்பாடு கடைசியில என்னை மாதிரி கேள்வி கேட்பாரு போல தெரியுது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதான்னு கேட்டார். யாரு? டிரைவராக இருக்கக்கூடிய விஞ்ஞானி. டிரைவர் சொல்லக்கூடாது, டிரைவராக இருக்கக்கூடிய விஞ்ஞானி. என்னப்பா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு ஒரு ஆள் எழுப்பினான், பயங்கரம் சிம்காம் மாதிரி ஒரு ஆள் எழுப்பினான். எழுப்பி பயங்கரமான கேள்வி கேட்டான். கேள்வி கேட்டு இவன் டிரைவர் ஆச்சு, இவனுக்கு ஒண்ணும் தெரியாது. நம்மள அப்படித்தாங்க, நம்மளா சாதாரண ஒண்ணுமே தெரியாது. நமக்கு ஏதோ எழுதி கொடுத்துருக்காரு, இதை வச்சு ஒப்பிச்சுட்டு உட்காந்துக்கிறோம். நமக்கு ஒண்ணும் தெரியாது. அவருடைய கிருபைக்காய் நாம் காத்திருக்கிறோம். நம்ம சைவர், நமக்கு ஒண்ணும் தெரியாது. அவர் வந்தாத்தான் நமக்கு எல்லாம் தெரியும். அவர் முன்னால வந்து ஒன்னும் நின்னாத்தான் எல்லாம் தெரியும். அவன் நம்ம தான் சைபர். அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டிய பிள்ளைகள் நம்ம எல்லாரும். உடனே இந்த டிரைவர், இவருக்கு ஒண்ணுமே புரியல, மனசு படப்படப்படன்னு அது மேடையில் நிக்கிறானே, 100 பேர் 200 பேர் விஞ்ஞானிகள் உட்காந்துக்கிறான் கேள்வி கேட்கிற நேரத்தில். நான் டிரைவர்னு சொல்ல முடியுமா? அவன் நான் யாரு? தேவனுடைய பிள்ளை, அப்படித்தானே சொல்றோம் நம்ம. நான் யாரு? பாஸ்டர், அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறோம். நான் யாரு? ஊழியக்காரன், பெரிய ஆள், அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறோம். உடனே என்ன செஞ்சான்? நேரடியாக அந்த டிரைவர் உட்காந்துருக்காங்க பாருங்க, 2வது சீட், உங்க சீட் தான், உங்க சீட் தான். 2வது சீட்ல உட்காந்துருக்காரு. யாரு? டிரைவர் வேஷம் போட்டு கொண்டிருக்கிற விஞ்ஞானி உட்காந்துருக்கிறாரு. அவரை பார்க்கிறாரு இவரு.
யாரு யாரு? டிரைவரா இருந்து விஞ்ஞானியாய் மாறி இருக்கிறவன் அவரை பார்க்கறான், விஞ்ஞானியை பார்க்கறான், விஞ்ஞானி இவரை பார்க்கிறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்ய முடியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலே பெரிய காரியம் நடந்துடும். தெரியுமா உங்களுக்கு? தெரியாது உங்களுக்கு? என்னை நோக்கிப்பான், நான் உனக்கு எல்லாம் சொல்லுவேன் சொன்னாரா? ஆபிரகாம் சொன்னாரு, வானத்தை நோக்கிப்பார் உனக்கு எல்லாம் நடக்கும் சொன்னாரா? நட்சத்திரங்களை பார், அவ்வளவுதான். பார்க்கிற வேலை நம்ம வேலை, கர்த்தரை பார்க்கிற வேலை. இவன் அவனை பார்த்தான், அவன் இவனை பார்த்தான். உடனே மேடையில விஞ்ஞானியை போல டிரெஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிரைவர் சொன்னா, இது என்னையா இதெல்லாம் பெரிய கேள்வி, இத போய் பெரிய கேள்வின்னு சொல்றிய, இத நான் விஞ்ஞானியாக நான் சொல்ல மாட்டேன், அங்க ஒரு டிரைவர் உட்கார்ந்திருக்காரு, அவரை கேளு, அவர் சொல்லுவார். எல்லாரும் அங்க போயிட்டாங்க. தப்பிச்சுட்டானா? தேவனுடைய கிருபை உன்னோடு இருந்தால் எல்லா காரியத்திலும் தேவன் உனக்கு விடுதலை கொடுத்து வெற்றி வாழ்க்கை கொடுத்து உயர்த்தி கொண்டே போவார். அந்த இடத்துல உயர்வு அவனுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா? பெரிய உயர்வு கிடைத்தது. அவன் ஹல்லேலூயா. ஆக தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நீ எதற்கும் பயப்படாமல் தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரமே தேடிக்கொண்டிருந்தால் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், உனது நண்பரும் இயேசு இருக்கிறார். எதை பத்தி கவலையே படக்கூடாது. கவலைப்படாமல் நிவாரணம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடியே போய் கொண்டிருந்தால் லூக்கா 8:32 சொல்லுகிறது, நீ எதற்கும் பயப்படாமல் கர்த்தருடைய ராஜ்யத்தை மாத்திரமே தேடிக்கொண்டிருந்தால் உன்னை அசைக்க முடியாது. கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுப்பி நிக்கலாமா? நாம் எல்லாரும் எழுப்பி நிக்கலாம். யார் கர்த்தருக்கு பிரியமாயிருப்பான்? எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். நான் எப்படி இருக்கிறேன்? உங்களை நீங்களே சீர்தூக்கி பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையின் மேல் நான் விசுவாசமாய் இருக்கிறேனா? இல்லை என்றால் இன்றைக்கு ஒப்புக்கொடு. அப்படி நீ விசுவாசமாய் இருந்தால் நீ கர்த்தருக்கு பிரியமானவன், உனக்கு ஆசீர்வாதம் தானாய் வரும். பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். நான் எப்படி இருக்கிறேன்? எல்லாரும் யோசிங்க. நான் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற மகனாய் இருக்கிறேனா? இதுவரைக்கும் அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு ஒப்புக் கொடுங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் நிச்சயமாய் தேவனுக்கு பிரியமானவர்கள். ஒப்புக் கொடுப்போமா? உற்சாகமாய் கொடுக்கிறாயா? அல்லது ஏதோ தானம் என்று கொடுக்கிறாயா? அல்லது பெருமைக்காய் புகழுக்காய் கொடுக்கிறாயா? அல்லது ஏதோ ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு கொடுத்துக் கொண்டிருக்கிறாயா? உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நீ எப்படி இருக்கிறாய்? உற்சாகமாய் இதுவரைக்கும் கொடுக்கவில்லை என்றால் இன்றைக்கு ஒப்புக் கொடுப்போம். நான் உற்சாகமாய் கொடுக்கிறேன், உற்சாகமாய் இனிமேல் கொடுப்பேன். ஒரு ஆத்மா வாழ்கிறது போல ஒரு ஆத்மா வசனத்தினாலே வாழ்ந்தால் என் தேவன் உண்மையில் பிரியமாயிருக்கிறார். இனி நீ எப்படி இருக்க போகிறாய்? உன் ஆத்மா வாழ்கிறதா? உன் ஆத்மா வாழ்ந்தால் போதும், நீ தேவனிடத்திலே பிரியமாயிருக்கிறாய். கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார். நீ தேவனுக்கு பயந்து தீமையான காரியங்களை விட்டு விலகி வசனத்தின்படியே நடந்து அவருடைய கிருபைக்கு நீ காத்திருக்கிறாயா? நீ கர்த்தருக்கு பிரியமானவன். எதற்கும் பயப்படாமல் தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரமே தேடிக்கொண்டிருக்கிறாயா? நீ கர்த்தருக்கு பிரியமானவன். சகோதரனே சகோதரியே, விடுதலை கிறிஸ்துவின் சபையில் இருக்கக்கூடிய சகோதரனே சகோதரியே, நீ எப்படி இருக்கிறாய்? உன் நிலை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு உன்னை நீயே நிதானித்து பார். கர்த்தருக்கு பிரியமாய் நான் இருக்கிறேனா? இதுவரைக்கும் உங்களுக்குள்ள எந்த குறைகள் இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த குறைகளை நிறைவாக்க நீயும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். எதிரே என்னிடத்தில் குறை இருக்கிறது, ஒப்புக் கொடுக்கலாமா? எல்லாரும் ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.